நான் பெங்களூரில் வேலை செய்கிறேன். ஆர்வமுள்ள பெண்கள் எனக்கு செய்தி அனுப்பலாம். வாருங்கள் கதைக்குள் செல்லாம். இந்த கதையின் நாயகி பிரியா. அவள் வயது 20. கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் பெண். அவளது உலகம் புத்தகம், வகுப்புகள், தோழிகள் என சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் இரவுகளில் தனிமையில் அவள் ஒரு புதிய உலகத்தை அறிந்தாள். அது இணையத்தில் அவள் கண்ட ஹரி என்ற எழுத்தாளரின் கதைகளின் உலகம். அந்த கதைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை ஒரு நெருப்பு, ஒரு வெறி, ஒரு தீவிரமான உணர்வு பெருக்கு. அவள் படித்த ஒவ்வொரு கதையும் அவளுக்குள் ஒருவித தவிப்பை, புதியதொரு ஆவலை தூண்டியது. குறிப்பாக அந்த கதைகளில் வரும் ஆண் பாத்திரங்களின் ஆக்ரோஷம், பெண் பாத்திரங்களின் மென்மை, அவர்களின் உடல் ரீதியான நெருக்கங்கள் என அனைத்தும் அவளை புதிதாய் ஈர்த்தன. ஆனால் பிரியாவுக்குள் ஒரு தயக்கம். அவளது உடல் மற்ற பெண்களைப் போல் அல்லாமல் சற்று ஒல்லியாக இருந்தாள். குறிப்பாக அவளது சதைகள் சிறியதாக இருந்தன. இது அவளுக்குள் ஒருவித தாழ்வு மனப்பான்மையை கொடுத்தது. அவள் தன்னை அழகாக நினைத்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவள் தன்னம்பிக்கை இழந்திருந்தாள். இதை பற்றி யாரிடமும் பேச அவள் தைரியம் கொண்டதில்லை. ஒரு இரவு ஹரியின் புதிய கதை ஒன்றை படித்து முடித்ததும் அவளது பொறுமை எல்லை மீறியது. அவளது கைகள் தானாக கீபோர்டை நோக்கி நகர்ந்தன. ஒரு நீண்ட தயக்கத்திற்கு பிறகு அவள் டைப் செய்யத் தொடங்கினாள். ஹாய் ஹரி, நான் பிரியா. சற்று நேரத்தில் ஒரு ரிப்ளை வந்தது. ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? என் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிரியாவின் இதயம் படபடத்தது. பிடிச்சிருந்ததா என்பதெல்லாம் இல்லை. அவளது உலகம் அதை கேட்டு தலைகீழாக மாறியிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது ஹரி. உண்மையிலேயே உங்கள் எழுத்து ரொம்ப யதார்த்தமா, உணர்ச்சிபூர்வமா இருக்கு. படிக்கும்போதே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. நன்றி பிரியா. நீங்க என்ன பண்றீங்க? காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா ஹரி, நான் இப்போ 2nd இயர் படிக்கிறேன். நீங்க எழுதின கதைகள் எல்லாம் படிச்சதுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், ஒருவித எதிர்பார்ப்பு. ஹரி சிரிப்பது போல் ஒரு இமோஜி போட்டான். எதிர்பார்ப்புன்னா என்ன மாதிரி எதிர்பார்ப்பு? பிரியா ஒரு நொடி யோசித்தாள். இது சரியான நேரமா? இந்த தைரியத்தை எப்படி வரவழைப்பது? அவள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு தன் மனதில் இருந்த அத்தனை தைரியத்தையும் ஒன்று திரட்டினாள். நீங்க எழுதுற கதைகள்ல வர்ற மாதிரி அந்த நெருக்கம், அந்த ஆழமான உறவு என் வாழ்க்கையில இதுவரைக்கும் அதுல எந்த அனுபவமும் இல்லை ஹரி. நான் ஒரு கன்னிப் பெண். அந்த வார்த்தைகளை டைப் செய்து அனுப்பியதும் அவளுக்கு வியர்த்தது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஹரி பதிலளித்தான். ஓஹோ, அப்படியா? அதை பத்தி நீங்க என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஏன்னா உங்க கதைகள் தான் எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வத்தை தூண்டினது. நீங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்தவரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி ஒருத்தருக்கு அதை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லித் தர முடியுமா? ஹரியின் பதிலுக்காக அவள் காத்திருந்த நொடி யுகங்களாக கழிந்தது. அவனது பதிலில் ஒருவித யோசனை தெரிந்தது. மவும் சுவாரஸ்யமான கோரிக்கை பிரியா. சொல்லித் தரலாம், ஆனா இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இதுக்கு உண்மையிலேயே தயாரா? தயாரா இருக்கேன் ஹரி. என் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு அனுபவம் பெறணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க தான் எனக்கு அதை கொடுக்கணும். அவள் சொன்ன கொடுக்கணும் என்ற வார்த்தையில் ஒருவித எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கலந்திருந்தது. ஹரி மெதுவாக அடுத்த கட்டத்திற்கு சென்றான். சரி பிரியா, வெறும் சொல்லித் தர்றது மட்டுமா இல்லை, ஒரு நல்ல அனுபவமா இருக்கணும். உனக்கு என்ன வேணும்னு நீ இன்னும் தெளிவா சொல்லு. என்னோட கதைகள்ல நீ எதை ரொம்ப ரசிச்சே? பிரியாவுக்கு அதுதான் கடினமான கேள்வி. அவளுக்கு என்ன வேண்டும்? அவளுக்கு எல்லாமே வேண்டும். ஆனால் அவளது சிறிய சதைகள் அவளுக்குள் ஒரு பெரிய தடையாகவும் அதே சமயம் ஒருவித ஏமாற்றமாகவும் இருந்தது.
ஹரி, எனக்கு எனக்கு உங்க கதைகள்ல வர்ற அந்த நெருக்கம், அந்த ஆசை ரொம்ப பிடிச்சது. ஆனா எனக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, என் சதைகள் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை நினைச்சே நான் நிறைய தடவை வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க நீங்க என் கூட இருக்கும்போது அதை ஒரு பெரிய விஷயமா மாத்த முடியுமா? அதாவது எனக்கு அதை பத்தி ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்க முடியுமா? என் கன்னித்தன்மையை எடுத்துக்கிட்டு எனக்கு உறவை சொல்லித் தரும்போது எனக்கு ஒருவித உணர்வோட, ஒரு புது அனுபவத்தோட மாறணும். பிரியா சொன்ன வார்த்தைகள் ஹரியை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தது. இது வெறும் உறவுக்கான கோரிக்கை மட்டுமல்ல, அது ஒரு மனரீதியான, உடல் ரீதியான மாற்றத்திற்கான ஏக்கமும் கூட. அவளது சின்ன குறை அவளுக்குள் ஒரு பாரமாக இருந்ததை அவள் வெளிப்படையாகச் சொல்லியிருக்கிறாள். ஹரி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவன் இதற்கு முன் இப்படி ஒரு கோரிக்கையை கேட்டதில்லை. ஆனால் பிரியாவின் குரலில் இருந்த நேர்மை, அவளது ஆர்வம், அவளது தயக்கம் கலந்த தைரியம் அவனை ஈர்த்தது. அவனது எழுத்துக்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது அவனுக்கு பெருமையாக இருந்தது. பிரியா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. உன் மனசுல இருக்கிறதை வெளிப்படையா சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் உன்னோட கோரிக்கையை புரிஞ்சுக்கிட்டேன். உன் கன்னித்தன்மையை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு உறவை பத்தி எல்லாமே சொல்லித்தரேன். அது மட்டுமில்ல, நீ சொன்ன மாதிரி உன் குறையை நான் சிறப்பு கவனம் கொடுப்பேன். உன் உடல் உனக்கு ஒரு பாரமா இருக்கக்கூடாது. அதை நான் உனக்கு ஒரு பெருமையாவும் இன்பமாவும் மாத்துவேன். என் கையால, என் வாயால அதை உனக்கு ஒரு புது உணர்வை கொடுப்பேன். அது உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹரியின் வார்த்தைகள் பிரியாவுக்குள் ஒரு மின்னலை ஏற்படுத்தியது. அவனது உறுதி, அவனது நம்பிக்கை அவளுக்குள் ஒருவிதமான துணிச்சலை கொடுத்தது. நிஜமாவா ஹரி? நீங்க எனக்கு அதை செய்வீங்களா? நிச்சயமா பிரியா, எப்போ சந்திக்கலாம்னு சொல்றியோ அப்போ ஆரம்பிக்கலாம். உன்னோட இந்த புது பயணத்துல நான் உனக்கு துணையா இருப்பேன். நான் நாளைக்கு வந்துடறேன் ஹரி. உங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்துடுவேன். சரி பிரியா, அட்ரஸ் அனுப்புறேன். நாளைக்கு உன்னை சந்திக்க நான் ஆவலோட காத்திருக்கேன். உன் வாழ்க்கையோட முதல் அனுபவம் ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்க நான் முயற்சி செய்றேன். அவர்கள் மெசேஜ் செய்வதை நிறுத்தியதும் பிரியா தன் கட்டிலில் புரண்டு படுத்தாள். அவளுக்குள் ஒருவித நடுக்கம், பயமும் உற்சாகமும் எதிர்பார்ப்பும் ஒருசேர அவளை ஆட்கொண்டன. நாளை அவளது வாழ்க்கை மாறப்போகிறது. ஹரி, அவனது கதைகளைப் போலவே அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறான். குறிப்பாக அவளது சதைக்கு அவன் கொடுக்கப் போகும் முக்கியத்துவம் அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளித்தது. மறுநாள் காலை பிரியா ஒரு புது உடையணிந்து, தன் பெட்ஷீட், சில உடைகள் என ஒரு சிறிய பையுடன் ஹரியை சந்திக்க கிளம்பினாள். அவள் செல்லும் வழி முழுவதும் ஹரியின் முகமும் அவனது வார்த்தைகளும் தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அவனது கதைகளில் வரும் அந்த கம்பீரமான, அனுபவம் வாய்ந்த ஆண் பாத்திரம் நிஜத்தில் எப்படி இருப்பான்? அவனது ஸ்பரிசம் எப்படி இருக்கும்? அவன் எப்படி கையாள்வான்? இந்த எண்ணங்களே அவளுக்குள் ஒருவித மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தின. ஹரி சொன்ன முகவரிக்கு அவள் வந்து சேர்ந்தாள். அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, சற்று உயர்ந்த கட்டிடம். பிரியாவுக்குள் மீண்டும் ஒரு பயம். என்ன சொல்வது? எப்படி நிற்பது? அவனது கண்கள் என்னை பார்க்கும். அவள் அழைப்பு மணியை அழுத்த சில வினாடிகளில் கதவு திறந்தது. அங்கே ஹரி நின்றிருந்தான். அவள் எதிர்பார்த்ததை விட சற்று உயரமானவன். அவனது முகத்தில் ஒருவித கம்பீரம், கண்களில் ஒருவித ஈர்ப்பு. அவனது புன்னகை அவளுக்குள் இருந்த பதற்றத்தை சற்று குறைத்தது. பிரியா, உள்ளே வா. அவனது குரல் சற்று ஆழமாக, அதே சமயம் மென்மையாக இருந்தது. பிரியா உள்ளே நுழைந்தாள். அந்த வீடு அவளது எதிர்பார்ப்பைப் போலவே நேர்த்தியாகவும் கலைநயத்துடனும் இருந்தது. சுவரில் சில ஓவியங்கள், ஒரு பெரிய சோபா, புத்தக அலமாரிகள் என ஒரு எழுத்தாளருக்குரிய வீடு.
உட்காருங்க பிரியா. ஹரி அவளை ஒரு சோபாவில் அமரச் சொன்னான். பிரியா மெதுவாக அமர்ந்தாள். அவனது கண்கள் அவளை பார்த்தன. அந்த பார்வை அவளுக்குள் ஒருவித உணர்வை பரப்பியது. எப்படி இருந்துச்சு பயணம்? ஹரி கேட்டான். நல்லா இருந்தது ஹரி, இங்க வந்துட்டேன். அவள் குரல் சற்று தடுமாறியது. தண்ணி வேணுமா? காபி? வேண்டாம் ஹரி, தேங்க்ஸ். அவர்கள் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தனர். அந்த மௌனம் கனமாக இருந்தது. பிரியா அவனது முகத்தை அடிக்கடி பார்த்தாள். அவன் அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். பிரியா, நீ என்கிட்ட சொன்ன விஷயங்கள், அது ரொம்ப முக்கியமானது. நீ உண்மையிலேயே தயாரா? ஹரி கேட்டான். அவனது கண்கள் அவளது கண்களை சந்தித்தன. தயாரா இருக்கேன் ஹரி, எனக்கு வேற வழி இல்லை. என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அது உங்ககிட்ட இருந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவள் குரலில் ஒருவித உறுதி தெரிந்தது. ஹரி மெதுவாக அவளது அருகில் வந்து அமர்ந்தான். அவனது கைகள் அவளது கைகளை பற்றின. பிரியா அவனது கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனது நம்பிக்கையான பார்வை அவளுக்குள் ஒருவித தைரியத்தை கொடுத்தது. சரி ஹரி, நான் உங்ககிட்ட சரணடைய தயாரா இருக்கேன், அவள் சொன்னாள். வருத்தப்படவே வேண்டாம் பிரியா, ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு அழகு இருக்கு. உன் உடல் உனக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குது. அதோட நான் சொன்ன மாதிரி உனக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. நான் அதை மாத்துவேன்.